சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் ஓம் கந்தா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணா போற்றி, ஓம் சிங்காரவேலனே போற்றி. முருகப் பெருமானே, எல்லாரையுமே நல்லாவே, எல்லாரையும் விட என் பேரனை நல்லாவே அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது போதும். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். சரோஜா, என்னங்கய்யா? ஆமா, நான் சொன்ன மாதிரி கேரட் அல்வா செஞ்சு வச்சிருக்கியா? ஐயா, உங்களுக்கு கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தா அம்மா என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க ஐயா. நான் இந்த வீட்டோட எஜமான். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைனா உன்னை நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன். பரவாயில்லையா? என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தா அம்மா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்றாங்க. செஞ்சு கொடுக்கலன்னா நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்றீங்க. நான் என்னங்கய்யா பண்றது? நான் சொல்றத நீ செய். யாருக்கிட்ட? என்னங்க? இந்த அருணாச்சலத்துக்கிட்டே வா. எங்க இருக்கீங்க? கூப்பிடுறாளே, சமாளிக்கணும். என்னங்க? இதோ வந்துட்டேன். என்ன ஆண்டாளு, என்ன பூஜையெல்லாம் முடிச்சிட்டியா? நீங்க எங்க போனீங்க அத சொல்லுங்க. நான் எங்கம்மா போவேன், இங்க பக்கத்துல தான் இருந்தேன். காலங்காத்தால பொய் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, பூஜை முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு. இல்லம்மா, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிச்சிட்டு வரலாமேன்னு போனேன். பூஜை முடியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் தினமும் சொல்லணுமா? தண்ணி குடிக்கலான்னு தான் பார்த்தேன். போற வழியில நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு, அதனால குடிக்காம திரும்பி வந்துட்டேன். போதும், நிறுத்துங்க. ரிட்டையர்டான ஜட்ஜுன்னு தான் பேரு, ஆனா பண்றதெல்லாம் அக்யூஸ்ட் வேலை. இது உனக்கு அடுக்கவே அடுக்காது. என்ன முனகல்? புஷ்பத்தை எடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூஜை முடிஞ்சதும் புருஷன் கையால ஆசீர்வாதம் வாங்கினா மாங்கல்யம் நிலைக்கும்னு சொன்னாங்களேந்தா நான் உங்களை தேடுறேன். இல்லன்னா நான் ஏன் உங்களை திரும்பி பார்க்க போறேன்? சரி சரி, புஷ்பத்தை போடுங்க. தினமும் இந்த 10 செகண்ட் தான் எனக்கு முன்னாடி நீ மண்டிடுற. மற்ற நேரமெல்லாம் உனக்கு முன்னாடி நான் தான் மண்டிட்டு உனக்கு மீச வச்ச பொண்டாட்டியா இருக்க. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களா? என்ன யோசிக்கிற? கால்ல விழுந்து கும்பிடு, அர்ச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்றேன். எனக்கு லேசா முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கு, குனிய முடியல. நான் இப்படியே நிக்கிறேன், நீங்க அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு அதுவும் போச்சா? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுலயே பல்லாயிரம் பல்லாயிரம் பல போதும், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சும்மா அட்சதைய மட்டும் போடுங்க. நல்லது நல்லது.
நாம வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் இருக்கணும் போல இருக்கு. தலையெழுத்து. முருகா பாத்தியாப்பா? செம்மையான பாட்டு கேட்கும் போது வாட் வண்டர்ஃபுல் வாவ் இந்த மார்னிங் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி டோன்ட் வரி வித் கிரீரி நிகழ்ச்சி முடிச்சு நான் கிளம்புறேன். அடுத்து யாரு உள்ள தெரியுமே? ஓகே, நமக்காக வந்துட்டு எட்டு புன்னகை நிகழ்ச்சி பண்றது ஜென்ரலி சியர். ஓகே, கண்ணை யூ டாக் சோ ஃபன்னி. நாளைக்கு என் தங்கச்சி நீ தான் அண்ணி அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொன்ன ஆசையா இருக்கு. ஆனா வந்து ஸ்டேஷன் அடிக்கடா வச்சுங்களேன், வேலை விட்டு தூக்கிடுற ஒரே ஒரு காரணத்துல அது சொல்ல முடியல. நீங்களே போட்டு வச்சுருவீங்களா? உள்ள தெரிஞ்சு பண்ணாதீங்க சொல்லுங்களா? ஓகே, கிளம்புறேன். மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கு சந்திக்கிறேன். கேட்டு என்பூற்று மகிழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சூப்பரான பாட்டை போட்டுவிட்டு நான் கிளம்புறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே. செல்ல தங்கங்களா. வாழ்க்கை ஒரு சக்கரம், அதுல வாழ்ந்துகிட்டு தான் நிக்கிறோம். உலகம் ஒரு உருண்டதான், அதுல உருளுது எங்க தலைங்கதான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யார வச்சு ப்ரோகிராம் பண்ணுவேன்? இது நம்ம பாஸுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த ஆள் எதுக்கு ஆபீஸ் அளந்துகிட்டு இருக்கான்? டேய் டேமேஜர், ஐ வில் கம் டா. ஐயோ, டைம் வேற ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? சார், என்னடா? இல்ல ஸ்டுடியோ சின்னதுதான், அத அளந்து பார்த்துதான் அளவ சொல்லணும்னு இல்ல, இப்படி கண்ணால பார்த்தே சொல்லிரலாம். டேய், சிறுத்தங்கிற பேர்ல இருக்கிற காமெடியே போதும்டா. இப்படி மொக்க காமெடி பண்ணி என் கழுத்து அறுக்காத. ஆமா, இப்படி காமெடி பண்ணி ஆஸ்கர். சார், என் நிலைமை தெரியாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதடா. உங்களுக்கு என்ன சார் அப்படி ஒரு நிலைமை? சென்ட்ரல் வரலடா, டைம் ஆயிட்டே இருக்கு. ப்ரோகிராம் வேற ஸ்டார்ட் பண்ணும். ஐயோ, டைம் ஓடிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பதட்டப்படாதீங்க. இப்ப நேரம் என்ன? என் கெட்ட நேரம். இனிமே நம்ம எல்லாம் இருக்கோம் நல்ல நேரம். இல்ல சார், ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சார். நீங்க டைம் சொல்லுங்க. 8:57. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, இன்னும் 3 நிமிஷம் இருக்கா? ஐயோ, அதுல 5 செகண்ட் போயிருச்சு. 54, 53, 52, 51. அதுக்கப்புறம் 50. சார் இருங்க சார், நீங்க பதட்டத்தை கம்மி பண்ணுங்க. தென்றல் வந்துருவா. அவ வரலங்கிறதால தான் டென்ஷனா இருக்கேன். வந்துருவாங்கிற முட்டாள். இந்நேரம் பைக் பார்க்கிங் குள்ள வந்திருக்கும். இப்ப அவ ஸ்டாண்ட் போட்டிருப்பா. ஐயோ, அவ ஹெல்மெட்ட கழட்டிருப்பா. இப்ப படிக்கட்டு மேல ஏறி வந்துகிட்டு இருப்பா. சீக்கிரம் வர சொல்றா, என் சீட்டு கிளிய போகுது. டேய், நான் இந்த சீட்டை சொல்லல, என் மேனேஜர் சீட்டை சொன்னேன். ஐயோ, இவன் வேற. சார், பிள்ளையார கும்பிடாம என்னைக்கு சார் வந்திருக்கா? டேய், கடைசி பாட்டு கூட முடிய போகுதுடா. அவ்வளவு சீக்கிரம் வர சொல்றா. சார் கவலைப்படாதீங்க சார், அதான் 1 மினிட் கமர்ஷியல் பிரேக் இருக்குல்ல, அதுக்குள்ள என் ஹார்ட் பிரேக் ஆயிரும் போல இருக்குடா. இந்த ஹார்ட்லாம் இன்னும் ஆக்டிவா இருக்கு. கோபப்படாதீங்க சார், கோபப்படாதீங்க. அவன் ஆன் டைம்ல பர்ஃபெக்ட்டா இருப்பா. இப்ப பாருங்க, 3 வணக்கம் சென்னை, இது உங்க 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தியோஸ் லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறது என்றென்றும் புன்னகை.
இந்த காலை நேரத்துல உங்க எல்லாரோட முகத்திலையும் புன்னகைய மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட நாளை இன்னும் இனிமையாக்க ஒரு அருமையான பாடலோட ஆரம்பிக்கலாம். இது 92.7 Big FM மாத்தியோசே லைஃப் ஈஸி. எந்த இது? நான் கூல் ஆயிட்டேன்னு பறஞ்சு. நான் அரஞ்சு. நோ தேங்க்ஸ். திமுர் பிடிச்ச டேமேஜர். தெளிமானம் மழுவில்லின் நிறமறியும் நேரம் நிறமாந்தொரு போய் தொலைடா. அதெல்லாம் ரெடியா? மேனேஜர் இருக்கானே, இவ எப்பவுமே இப்படிதான். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா தங்கம். இதெல்லாம் நமக்கு சகஜம். இந்தா போய்க்கோடா. பொன்னகையை விட புன்னகைதான் விலை மதிப்பில்லாதது. கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். அத உங்க புன்னகையோட எதிர்கொண்டா அது வந்த வேகத்திலே காணாம போயிடும். இந்த ஒரு சின்ன டிப்ஸோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இது உங்க 92.7 Big FM Top 100 கல்கல் ஹிட்ஸ் மாத்தியோசே லைஃப் ஈஸி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் அழகு. அழகுனா நம்ம பாக்குற அழக பத்தி இல்ல, நாம அழகா உணர்ற அழக பத்தி தான் நான் பேச போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகா தெரியும். அந்த விதத்துல நான் உணர்ற அழகான விஷயம் என்னோட குடும்பம். அத மீறின அழக நான் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, எதுலயும் உணர்ந்ததும் இல்ல. கட்டுக்கோப்பான எங்க குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க என் அப்பாவும் என் அம்மாவும் தான். என் வீடு எனக்கு ஒரு கோவில் மாதிரி. என் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்காரு. கண்டிப்பா காட்டாத ஒரு கண்டிப்பானவரு. எல்லாத்தையுமே நிதானமா அணுகக்கூடியவரு. சிவா, கணக்கு படிச்சது போதும், தமிழ் படி. செல்வி, அடுத்த பக்கம் fill the blank பண்ணு. ஆனா அம்மா அதுக்கு நேர்மாறானவங்க. எல்லாத்துலயும் ஒரு பதட்டம் நிறைஞ்சவங்க. பரபரப்பு திலகம்னே சொல்லலாம். உலகம் அழிய போதும், அதனாலதான் இவ்வளவு பதட்டப்படுறாங்களோன்னு தோண வச்சிருவாங்க. கடுகு போடவே இல்ல. எங்க கடுகு எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த பார், கையிலேயே வச்சுக்கிட்டு இந்த கடுகை தேடிக்கிட்டு இருக்கேன். இவளுங்களுக்கு நான் காலங்காத்தால அடுப்பு கிட்ட நிக்கும் போதுதான் இத காணும் அதை காணும் 1000 கூப்பிடுவாளுங்க. அம்மாவோட பிரச்சனைக்கு ஒரு விதத்துல நாங்க தான் காரணம். வரிசையா 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கோமே, அவங்களை எப்படி கரை சேர்க்க போறோம்ங்கிற கவலை தான் அவங்களை இப்படி போட்டு ஆட்டி வைக்குது. என் முதல் தங்கச்சி நிலா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. எப்பவுமே தன்னை அழகா வச்சுக்குவா. காலேஜ்ல எந்த ஃபேஷன் காம்படிஷன் வச்சாலும் முதல் ஆளா கலந்துப்பா. ஆனா குடும்பத்துக்காக எது வேணாலும் விட்டு கொடுப்பா. அடுத்தவ பூரணி. ரொம்ப பொறுப்பானவ, படிப்புல கெட்டிக்காரி, குடும்ப சூழ்நிலையை உணர்ந்தவ, தேவைகள் அதிகம் இல்லாதவ. அடுத்தது 4ஆவதா ஒருத்தர் இருக்காரு. வீட்ல இவர்தான் எல்லாருக்கும் செல்லம். அதனால இவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர், கோவக்காரர். அது எங்க கடைக்குட்டி சிவா. கிரிக்கெட் விளையாடுறேன்னு வாரத்துக்கு ஒரு வம்ப இழுத்துட்டு வந்துருவாரு. அத தீர்த்து வைக்கிறதுக்குள்ள அம்மாவுக்கு போதும் போதும்னு ஆயிடும். இருந்தாலும் அவன் குறும்புத்தனத்தை எங்க அம்மா ரசிப்பாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் அதனால வர எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டிக்காம நமக்காக எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்ச அப்பா 1000 கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முதல் குழந்தை பெத்ததுமே அந்த கனவுகளை மறந்து நமக்காக கனவு கண்டு நம்ம வலிய அவங்க வலியா தூக்கி சுமக்கிற அம்மா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சின்னு நமக்காக உருவாக்கி கொடுத்த குடும்பம். இந்த 2 பேரோட தியாகத்துக்கு முன்னால இந்த உலகத்துல உயர்ந்தது எதுவுமே இல்லைங்க. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் முதல் அழகான விஷயம் நம்ம குடும்பம் தான். அது இல்லாம இன்னைக்கு நாம இல்ல. அதனாலதான் அது எனக்கு ரொம்ப அழகான விஷயமா தெரியுது. இந்த சந்தோஷத்தை, இந்த நிம்மதிய, இந்த பாதுகாப்பு கொடுத்த என் குடும்பத்தை நான் எந்த காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லங்க, நாம யாருமே நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நாம இப்போ அழகான உணர்வுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு அழகா தோன்ற விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்து நீங்க உங்களுக்கு அழகா தோன்ற விஷயங்களை பத்தி ஏன் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. அதுக்கு முன்னால
இப்போ நம்ம ஒரு அழகான பாட்டை கேட்கலாம். இது 92.7 பிக் எஃப்எம் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. கந்தசாமி, கந்தசாமி, கந்தசாமி. மா ஐயா மேல இருப்பாரு. சரிங்க. அவர்கிட்ட எடுத்துட்டு போய் காஃபி குடி. சரிங்க. மேல 2வது ரூம். சரிங்க. உள்ள போகும்போது கதவை தட்டிட்டு தான் போகணும். சரியா? கொடுங்க. குட் மார்னிங் சென்னையா. பாட்டி, பாட்டி, பாட்டி. ஐயோ, பாட்டிய கூப்பிடுறானே. யோ, யாரியா நீ? இங்க என்ன பண்ற? ஐயா காஃபி எடுத்துட்டு வந்த ஐயா. உன்னை யாரு உள்ள எடுத்துட்டு வர சொன்னது? நகரு. யோ, நகரன்னு சொல்றல. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுமா ஐயா? நீ எந்த பக்கமும் போக வேணாம். முதல்ல வெளியே போ. எப்போ நான் என் பாட்டி முகத்துல தான் முழிப்பேன். இப்ப முன்ன பின்ன தெரியாத ஓ முகத்துல நான் முழிச்சிருக்கேனே. இல்லையா? போன்னு சொல்றல. என்னப்பா? என்ன என்னாச்சு? யார் இவன்? யார் இவனை யார் ரூம்குள்ள விட்டது? காலையில பாட்டி போட்டோக்கு முன்னாடி நந்தி மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். ஆகாஷ் அவன் என்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். நம்ம வீட்டு பழக்கம் அவனுக்கு தெரியாதுப்பா. தெரியாதவனை யார் என் ரூம்குள்ள அனுப்புனது? இடியட். சொல்லி அனுப்புனவங்களுக்கு தான் புத்தி இல்ல. உனக்காவது அறிவு வேண்டாம்? ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்கன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடி இப்படியா வந்து நிக்கிறது? அவன் தான் ஏதோ தெரியாம வந்து நின்னுட்டானே. விடு ஆகாஷ். நான் தான்ப்பா எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன். தேங்க் காட். நல்ல வேளை காஃபி நீங்க எடுத்துட்டு வரல. காலங்காத்தால உங்க முகத்துல முடிக்காம போனேனே. அதுவரை எனக்கு சந்தோஷம் தான். இங்க பாருங்க, யாரும் இங்க நிக்காதீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. போங்க போங்கன்னு சொல்றல. Damn it. நீயா? இந்த உலகமே தலைகீழா போனாலும் உங்களுக்கு இந்த போன் தான் முக்கியம் இல்ல? நான் பாக்குறதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். காலையிலேயே என் மூஞ்சில முழிக்க பிடிக்கலையா, வெளியே போன்னு சொல்றான். ஆமா, நீ எதுக்கு காலங்காத்தால அவன் ரூமுக்கு போன? என்னங்க நீங்க ஏன் புள்ள ரூமுக்கு ஏன் போனேன்னு கேக்குறீங்க? அவன் அப்படிதான் சொல்லணும்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு போன? இது ரொம்ப அநியாயங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா. என் புள்ளைய என் பக்கமே சேர விடாம பண்றாங்க. அத கேக்குறதுக்கு உங்களால முடியல. ஏன் போன அப்படிதான் பேசுவான்னு சொல்றீங்க? மாதவி, இன்னும் எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க தான் காரணம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிள்ளைய பெத்துட்டா மட்டும் போதுமா? வளர்க்க தெரிய வேண்டாம்? உன்னால முடியலன்னு சொல்லி எங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்ட. அவன் எங்க அம்மா கிட்டே ஒட்டிக்கிட்டான். இப்ப அவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தப்பு ஓ மேலதானே? ஆமாங்க, பாத்துக்கிட்டவங்களுக்கு குழந்தை சொந்தம்னா பெத்தவங்களுக்கு இதுல உரிமை இல்லாம போயிடுச்சுங்க. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் திரும்ப வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி வரும்?
அதத்தான் உங்க அம்மா வரவே விட மாட்டேங்கிறாங்களேங்க. அவங்க கிட்ட 4 வார்த்தை நீங்க நேர்ல கேட்டாதானே எல்லாம் நடக்கும். பேச்செல்லாம் என்கிட்ட மட்டும்தான். அவங்கள பார்த்த உடனே பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போயிடுறீங்க. இப்படிதான் பெத்த புள்ளைய விட்டு கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும். இங்க பாருங்க, அவங்க கிட்ட நீங்க எப்ப பேசுறீங்களோ அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். மாதவி, நான் அம்மா கிட்டலாம் போய் பேச மாட்டேன். உங்க அம்மா கிட்ட பேச முடியலன்னா சரி, என் பையன் கிட்ட பேசலாம்ல. ஏங்க, பேச போறீங்களா இல்லையா? அவன் சாப்பிட கீழே தானே வருவான். அப்ப நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. பாத்தியா, இதுக்குதான் சரியா சொன்ன பசங்களை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு நாளைக்கு வந்து கரெக்டா சொல்லணும். சரியா? ஏ வாலு, உன்னையும் தான். சரி, கிளம்புங்க. நாளைக்கு பாப்போம். சரிங்க சார். என்னங்க? இந்தாங்க காபி. இப்பதானே கொடுத்தேன், அதுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுத்துட்டேனா? அப்ப இந்த காபி நான் யாருக்கு கலந்தேன்? அம்மா, எனக்கு தாமா கொடுக்கணும். ஐயோ பாருடி, உனக்கு கலந்துட்டு நான் மறுபடியும் உங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். பரபரப்புல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. ஏய் பூர்ணி இங்க வா. என்னம்மா? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு போறியா? மறந்துடாத. ஏய் பூர்ணி இங்க வாங்க வா. அந்த பஜ்ஜி மாவுல இன்னும் 2 பாக்கெட், அப்புறம் வாழைக்காய், அப்புறம் எண்ணெய் ஒரு லிட்டர். லிஸ்ட் என்கிட்ட இருக்குமா? நீ காசை மட்டும் கொடு. லிஸ்ட் எல்லாம் இருக்குடி. இப்ப நான் சொன்னதையும் அதோட சேர்த்து வாங்கிட்டு வா. காசு அந்த சீரக டப்பால இருக்கு, போய் எடுத்துக்க. சரி. என்னங்க, வரவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்குங்க. இப்ப எதுக்கு இந்த படபடப்பு? வந்த 4 சம்பந்தமும் முடியல, ஏதாவது முடிஞ்சிடாதான்னு. அதெல்லாம் நம்ம கையில இருக்க லட்சுமி. வரவங்களுக்கு பிடிக்கணும்ல. தென்றல பிடிக்கலன்னு யாராலையாவது சொல்ல முடியுமாங்க? அவளுக்கு என்னங்க குறைச்சல? லட்சுமி, பிடிக்கணும்னா தென்றல மட்டும் பிடிக்கணும்னு இல்ல, நம்மள, நம்ம குடும்பத்தை, நம்ம வசதி வாய்ப்பை, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்லம்மா. அவங்க நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா அவங்க? இது வரைக்கும் வந்த சம்பந்தம் யாருமே இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லலைங்களேங்க. எல்லாருமே ஓகேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, எதுவுமே அமைய மாட்டேங்குது. லட்சுமி, வேணுங்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, வேணாங்கிறதுக்கு 1008 காரணத்தை சொல்லலாம். இப்ப நீ கொடுத்த காஃபில சர்க்கரை இல்ல, பஜ்ஜியில உப்பு இல்லன்னு இப்படி எதை வேணா காரணமா சொல்லலாம். நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறத பார்த்துட்டு தான் வேணான்னு சொல்லாம போறாங்களோன்னு தோணுது. இந்த சைடுல யோசிச்ச உனக்கே ஒரு காரணம் இருக்கிறப்போ அந்த பக்கம் யோசிக்கிற அவங்களுக்கு காரணமா கிடைக்காது. அந்த புரோக்கர் கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி எதையுமே மறைக்காம எல்லாத்தையும் சொல்லி, இது எல்லாத்துக்கும் ஓகேனா வர சொல்லு, இல்லன்னா வேணான்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தாண்டி நாங்க எதை பத்தியும் கவலைப்படல, நாங்க இப்ப வரதே ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான், பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் உடனே கல்யாணம்னு சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோ. கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இங்க பாரு, முதல்ல சந்தேகத்தை தூக்கி மூட்டை கட்டி வை, அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அக்கா, ஐயோ இவ எதுக்குங்க இப்ப இங்க வரா? வாதனா, என்னதானா? இந்தாங்கக்கா, போன வாரம் கடனா வாங்கிட்டு போன சக்கரை இப்பதான் வாங்கிட்டு வந்தாரு, அதான் உடனே திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அட என்னதானா, இதெல்லாம் ஒரு கடனா எடுத்துக்கிட்டு அதை திருப்பி வேற கொடுக்க வந்திருக்க? அக்கா, உறவு நீடிக்கணும்னா பாக்கி எதுவும் இருக்க கூடாதுன்னு என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உறவு கெட்டிட கூடாது இல்லையா? சரி சரி குடு. நிலா, நிலா, என்னம்மா? இத சக்கரை டப்பால கொட்டிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வா. அக்கா, தென்றல பொண்ணு பாக்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க போல. அது எப்படி உனக்கு தெரியும் தானா?
இது என்ன தங்கமலை ரகசியமா? எங்க வீட்டுக்காரு மார்க்கெட்ல புரோக்கரை பாத்திருக்காரு. அவர் சொல்லிருக்காரு. ஓ அப்படியா? குடு போ. வரேன். ஏங்கா, என்ன காரணமோ தெரியல, எதுவுமே முடிய மாட்டேங்குது. இது 4வதா 5வதா 6வதுல? எனக்கு தெரிஞ்சு தென்றலோட ஜாதகத்துல தான் ஏதோ கோளாறு இருக்குக்கா. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க பாத்துக்கோங்க. நான் வரேன்க்கா.